நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவி, அவனோட கணவர் ராணா குருவி, அவங்க குழந்தைங்க பியூட்டி, இவங்க 3 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. சோனா குருவியோட மனநிலைக்கும் ராணா குருவியோட மனநிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. சோனா குருவி மத்த பறவைகளுக்கு உதவுற எண்ணம் கொண்டது. ஆனா ராணா குருவி நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு வர பணத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் கொண்டது. இதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். ஒரு நாள் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்த ராணா குருவி சோனா குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. சோனா, இந்த தானியங்கள்ல கொஞ்சம் தானியத்தை நீயும் பியூட்டியும் சாப்பிடுங்க. மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்து வை. பியூட்டியோட அப்பா, பியூட்டி வளர்ந்துகிட்டு இருக்க பொண்ணு, இவ்வளவுதான் சாப்பிடணும்னு அவகிட்ட நம்ம சொல்ல முடியாது. அவ சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத நம்ம சேர்த்து வைப்போம். இங்க பாரு சோனா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். உன் இஷ்டத்துக்கு எதையும் பேசாத. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு கோபத்தோட வெளியில பறந்து போச்சு. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தாங்க. அந்த சமயத்துல வீட்டு கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. சோனா குருவி வெளியில போய் பார்த்தப்ப அங்க ஒரு சாது நின்னுகிட்டு இருந்தாரு. குருவி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது தானியங்கள் இருந்தா கொடு. அந்த சாது இப்படி கேட்ட உடனே சோனா குருவி வீட்டுக்குள்ள போய் தன்னோட கணவர் சேமிச்சு வச்சிருந்த தானியங்கள்ல இருந்து கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தது. இங்க நடந்தது எல்லாத்தையும் அங்க ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த கோரிக்காவும் பாத்துக்கிட்டே இருந்தது. ராணா குருவி எப்ப பார்த்தாலும் சிக்கனம் சேமிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சோனா குருவி என்னடான்னா வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் தானியங்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. இத உடனே போய் ராணா கிட்ட சொல்லணும். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் உடனே ராணா குருவிய பார்க்க பறந்து போச்சு. ராணா, நீ மழை வெயிலுன்னு பார்க்காம வேலை பார்த்து தானியங்களை கொண்டு போய் வீட்டுல சேமிச்சு வைக்கிற. ஆனா உன்னோட மனைவி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் தானியங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. கோரி, நீ என்ன சொல்ல வர? ராணா, இப்ப நான் வர்றப்ப என்ன தெரியுமா நடந்தது? உன் மனைவி போற வர பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு தானியங்களை வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கா. இது கேட்ட உடனே ராணா குருவிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உடனே தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணா குருவி போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு சோனா குருவி சரியா வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நாமளும் போய் பார்த்தாகணும். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் பிறகு ராணா குருவி பின்னாலேயே பறந்து போச்சு. பியூட்டியோட அப்பா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நீ யாருக்காவது இப்ப தானியங்களை எடுத்து கொடுத்தியா? நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? என்ன நடந்தது? நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. தானியங்களை கொடுத்தியா இல்லையா? ஆமா, கொடுத்தேன். ஒரு சாது வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அவருக்கு கொஞ்சமா தானியங்கள் எடுத்து கொடுத்தேன். வெளியே போயிடு. இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்னோட அனுமதி இல்லாம எதுக்காக நீ தானியங்களை எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்த? ராணாஜி, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. சோனா, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீ இப்பவே வெளியில போயிடு. சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, என்னோட வீட்டை விட்டு முதல்ல நீ வெளியே போ. இத கேட்ட சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. பியூட்டியோட அப்பா, நீங்க இப்ப எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கிளம்பிடுறேன். இன்னைக்கு நான் நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். பியூட்டி, வா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். பியூட்டி என் கூட தான் இருப்பா. என்னை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டா. அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்க பியூட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு அழவும் ஆரம்பிச்சிருச்சு. பியூட்டி, அழாத. நான் எங்க போனாலும் உன்னையும் அழைச்சிட்டு தான் போவேன். உன்னை இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன். சோனா, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் பேச்ச கேட்காத உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ராணா குருவி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி புறாவையும் ரீட்டா கிளியையும் பார்க்கறதுக்கு பறந்து போச்சு. பியூட்டியோட அப்பா என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சா என் கூடவே பியூட்டியையும் அனுப்ப சொல்லுங்க. பியூட்டி இல்லாம என்னால வாழ முடியாது. சோனா, நீ அழாத. நாங்க இப்பவே வந்து இத பத்தி ராணா கிட்ட பேசுறோம். பிறகு புறா, ரீட்டா கிளி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணா குருவி தனக்கு சாதகமா பேசுறதுக்காக கோரிக்காவத்தையும் காலுக்காவத்தையும் தயார் பண்ணி வச்சிருந்தது. சோனா அதோ வந்துகிட்டு இருக்கு. கூட வர்றது யாரு? புறாவும் ரீட்டா கிளியுமா? பஞ்சாயத்து பேச சோனா குருவிக்கு வேற ஆளே கிடைக்கல போல இருக்கு. அழுக்கு புறாவையும் அதட்னாலே அழுவுற ரீட்டா கிளியையும் அழைச்சிக்கிட்டு வருது. ராணா, சோனாவை நீ வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பியூட்டியும் சேர்த்து அனுப்பிடு. பியூட்டி ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா இல்லாம இருக்க மாட்டா.
இங்க பாரு ரீட்டா, பியூட்டியை அனுப்புறதா வேண்டாமான்னு ராணா தான் முடிவு பண்ணணும். இது அவங்க குடும்ப விஷயம். அதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? பாவம் ராணா கஷ்டப்பட்டு உழைச்சி தானியங்களை கொண்டு வந்து சேர்த்து வைக்குது. மகாராணி வீட்டுல உக்காந்துக்கிட்டு வாரி வாரி கொடுக்கறா. மனைவி இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா யாருக்கு தான் கோபம் வராது? காலு, இது ராணாவோட குடும்ப விஷயம் தானே, பிறகு எதுக்காக நீயும் உன்னோட மனைவியும் அதுல தலையிடுறீங்க? ஒரு குடும்பத்துல தேவையில்லாம குழப்பம் வருதுன்னா கண்டிப்பா அங்க கோரி இருக்கணும். கோரி இல்லைன்னா குழப்பமே வராது. காலுஜி, இந்த அழுக்கு புறா என்னை பத்தி அபாண்டமா பேசுது, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்க நடக்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அந்த காட்டுல வாழ்ந்த கழுகு அங்க வந்தது. இந்த காட்டுல மத்தவங்களுக்கு உதாரணம் சொல்றாப்புல இருந்த குடும்பம் உங்க குடும்பம் மட்டும்தான். இப்ப இங்கேயும் பிரச்சனை வந்துருச்சா? கோரி வந்துட்டா பின்னாடியே பிரச்சனையும் வந்துதானே ஆகணும். இங்க பாரு புறா, நீ வர வர ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், யாரும் சத்தம் போடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். பியூட்டி செல்லம், நீ சொல்லுமா, நீ யார்கிட்ட இருக்க போற? அம்மா கிட்ட இருக்க போறியா இல்ல அப்பா கிட்ட இருக்க போறியா? நான் எங்க அம்மா கூட போறேன். இங்க பாரு ராணா, பியூட்டி உங்க அம்மா கூட போக ஆசைப்படுறா. சோனா கூடவே அவளை அனுப்பி வை. கழுகக்கா, பியூட்டி ரொம்ப சின்ன குழந்தை, நல்லது கெட்டது எதுவும் அவளுக்கு தெரியாது. ஏய் கோரி, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசி பாக்குறியா? நான் சொன்னா சொன்னதுதான். என் முடிவை எதிர்த்து இங்க யாரும் பேசக்கூடாது. பியூட்டி, நீ விருப்பப்பட்டபடியே உங்க அம்மா கூட போகலாம். பிறகு சோனா குருவி பியூட்டி அழைச்சிக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சது. அம்மா, நாம எங்க பாட்டி வீட்டுக்கா போறோம்? இல்ல பியூட்டி, பாட்டி இந்த விஷயத்த கேள்விப்பட்டா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம தனியா தான் தங்க போறோம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு பெரிய மரத்துல ஒரு கூடு கட்டிக்கிச்சு. சோனா குருவியும் பியூட்டியும் அந்த கூட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. ராணா குருவியும் தன்னோட மனசுல குழப்பம் இருந்தாலும் எப்போதும் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அப்பா அப்பா, என்னோட ரெக்கையில காயம் பட்டுடுச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. பியூட்டி, பியூட்டி, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா கிட்ட வந்துரு, அப்பா கிட்ட வா. இப்படி கனவு கண்டுகிட்டு இருந்த ராணா குருவி திடீர்னு கண் விழிச்சிருச்சு. பியூட்டியோட ரெக்கையில உண்மையிலேயே காயம் பட்டிருக்குமா? இல்ல இல்ல, இது வெறும் கனவுதான். அப்படியெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது. பியூட்டிய தனியா கூட்டுல விட்டுட்டு போக மனசு இல்லாதால சோனா குருவி உணவு தேட போறப்ப பியூட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு போச்சு. அம்மா அம்மா, என்னால முடியல. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்படி சொன்ன பியூட்டி ஒரு மரத்துல உட்காந்துருச்சு. இப்படி மரத்துல உட்கார்ந்த பியூட்டிக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. பியூட்டிக்கு இப்படி மூச்சு இறைக்கிறத பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் பாவமா இருந்தது. பியூட்டி, நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பியா? சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். பியூட்டி, எனக்கு என்னமோ உன்னை என் கூட அழைச்சிட்டு வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. உன்னை பிரிய மனசு இல்லாம அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நீ என் கூட வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நீ உங்க அப்பா கிட்ட போயிடு. அப்படி போயிட்டா 3 வேளையும் உனக்கு உணவு கஷ்டம் இல்லாம கிடைச்சிடும். அம்மா, நான் நீங்க இல்லாம இருக்க மாட்டேன். இங்க பாரு பியூட்டி, அம்மா சொல்றத கேளு. அம்மா உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேன். வரப்போற குளிர்காலத்துல நீ இந்த கூட்டுல வாழறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சிக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. ரீட்டா, நீ பியூட்டியை அழைச்சிக்கிட்ட போய் அவங்க அப்பா கிட்ட விட்டுடு. என் கிட்ட வீடும் இல்ல, சரியான முறையில பியூட்டிக்கு உணவு கொடுக்க முடியல. சோனா, உன்னோட கஷ்டத்தை என்னால நல்லா உணர முடியுது. ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை எந்த குறையும் இல்லாம வளர்றத தான் விரும்புவா. பிறகு ரீட்டா கிளி பியூட்டி அழைச்சிக்கிட்டு ராணா குருவியோட வீட்டுக்கு போச்சு. பியூட்டி, இப்ப உனக்கு தெரிஞ்சதா? உங்க அம்மாவால உனக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்படி இல்லப்பா, அம்மாவால நான் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனாலதான் இங்க அனுப்பி விட்டாங்க. ஒரு நாள் ராணா குருவியும் பியூட்டியும் வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாது பறவை அங்க வந்தது. சின்ன குருவியே, அன்னைக்கு எனக்கு சாப்பிட தானியங்களை கொடுத்த உன்னோட அம்மா எங்க? சாது பறவையே, நீங்க யார கேக்குறீங்க? அப்பா, இவங்க நம்ம அம்மாவை தான் கேக்குறாங்க. அம்மா தானியங்களை கொடுத்துட்டாங்கன்னு அம்மா கூட சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பினீங்கல்ல,
அன்னைக்கே இவங்க தான் வந்து தானியங்களை வாங்கிக்கிட்டு போனாங்க. பியூட்டி, நீ சொல்றது உண்மையா? ஆமா மகனே, ஒரு நாள் எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. பசியில துடிச்சு போய் உங்க வீட்டுக்கு வந்தேன். கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொஞ்சம் தானியங்களை கொண்டு வந்து உன்னோட மனைவி கொடுத்தா. அப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட பறவைய நீ மனைவியா அடைஞ்சது உன்னோட பாக்கியம். ஐயா, நீங்க இப்ப எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு இப்ப ஏதாவது தானியங்கள் தேவைப்படுதா? நான் எடுத்துக்கிட்டு வரவா? வேண்டாம், எனக்கு இப்ப பசிக்கல. நான் சந்திச்ச பெரிய பணக்கார பறவை ஒன்று என்கிட்ட ஒரு வைரத்தை கொடுத்தது. இந்த வைரம் ஊர் ஊரா போய்கிட்டு இருக்க என்கிட்ட இருந்து எந்த புண்ணியமும் இல்லை. எனக்கு இது தேவையும் இல்லை. உன் மனைவி மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கொண்ட பறவை கையில கிடைச்சா பல பேருக்கு உபயோகமாயிருக்கும். இந்தா, இதை உன்னோட மனைவி கிட்ட கொடுத்துடு. இப்படி சொல்லிட்டு அந்த சாது பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பியூட்டி, அன்னைக்கு உன்னோட அம்மா இப்படி பசியோட வந்த பறவைக்கு உணவு கொடுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா, அம்மா அன்னைக்கு இந்த உண்மையை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தாங்க. ஆனா நீங்க அவங்கள பேசவே விடல. சரி பியூட்டி, கிளம்பு. நாம இப்பவே போய் உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்துருவோம். ஆமா, உங்க அம்மா என்ன மன்னிச்சு நம்ம கூட வருவாளா? ராணா குருவியும் பியூட்டியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க நடந்தது எதுவுமே தெரியாம சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டிய பார்க்க அங்க வந்தது. நான் பியூட்டிய பார்த்து கொஞ்ச நேரம் பேச ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கிடைக்குமா? சோனா, என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. வீட்டுக்குள்ள வா. அம்மா, அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள வாமா. இதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி உன்கிட்ட கோவப்படவே மாட்டாங்க. அன்னைக்கு பொறுமையா ஒரு நிமிஷம் என் பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பழையபடி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரவ ஆரம்பிச்சது. காலுஜி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராணா குருவியும் சோனா குருவியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம். அப்படியா கோரி? நாம உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காலுஜி, நாம அதை நினைச்சு மனசை தளர விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து அவங்கள பிரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அழகான கடற்கரைக்கு பக்கத்துல இருந்து அடர்த்தியான காடு அது. அந்த காட்டுல பலவிதமான பறவைகள் ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுலதான் காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட பையன் ஜாக்கு கூட ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல காலுக்காகத்துக்கிட்ட தேவையில்லாம யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா காலுக்காகத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காரணத்தால கோரிக்காகத்துக்கும் அந்த காட்டுல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. கோரிக்காகத்துக்கு அந்த காட்டுல உள்ள ஒரே தொழில் சோனா குருவி மட்டும்தான். சோனா குருவி கூட கோரிக்காகத்துக்கிட்ட ஒரு லிமிட்டாதான் பேச்சுவார்த்தை வச்சுக்கும். தன்னோட அப்பா இப்படி ரவுடி மாதிரி இருக்கிறதால ஜக்கு யாரையும் மதிக்க மாட்டான், தன்னோட இஷ்டப்படி நடந்துப்பான். ஒரு நாள் சோனா குருவி தான் பையன் குக்கு கூட வீட்டுல உட்கார்ந்துருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காக தன்னோட பையன் ஜக்குவை கூட்டுக்கிட்டு சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தது. சோனா, காலுஜி வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும். ஜக்குவையும் கூட கூப்பிட்டுட்டு போனா அங்க யார் கூடயும் நிம்மதியா பேச விட மாட்டான், தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நான் திரும்பி வர வரைக்கும் ஜக்கு உன் வீட்டில் இருக்கட்டும். இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. ஃபங்க்ஷன்ல இருந்து திரும்பி வர்றப்ப இவனை அழைச்சிக்கிட்டு போறேன். கோரிக்கா, நான் சொல்றத நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. ஜக்கு உங்க பேச்சையே கேட்க மாட்டான். அப்படி இருக்கிறப்ப என் பேச்சை எப்படி கேட்பான்? அதனால இவனை நீங்களே அழைச்சிட்டு போயிடுங்க. அப்படி இல்லை சோனா, இவங்கிட்ட நான் சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இவனும் சோனா ஆண்டி வீட்டில் நான் யாருக்கும் தொல்லை கொடுக்காம சமத்தா இருப்பேன்னு சொல்லியிருக்கான். கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவியால எந்த பதிலும் பேச முடியல. வேற வழி இல்லாம ஜக்கு தன்னோட வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. தன்னோட பையன் ஜக்குவை சோனா குருவி வீட்டுல விட்ட கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு பறந்து போயிடுச்சு. கோரிக்காகம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளையா வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்த ஜக்குவுக்கு அதுக்கு மேல வீட்டுல இருக்க முடியல. இங்க இருக்க ரொம்பவும் போர் அடிக்குது. இங்க இருக்கிற நேரத்துல நாம மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அங்க போனாலாவது பசங்க கூட ஜாலியா விளையாடலாம். இந்த சோனா ஆண்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம எங்கேயும் வெளியில போக முடியாது. ஏதாவது ஆக்டிங் பண்ணி சோனா ஆண்டியை வெளியில அனுப்புனாதான் நாம நினைச்சது நடக்கும். இப்படி நினைச்ச ஜக்கு உடனே தனக்கு பசிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான்.
சோனா ஆண்டி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. ஜக்கு, காலையில வீட்டுல சாப்பிட்டு தானே வந்த? இல்ல, எங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற அவசரத்துல எனக்கு சாப்பிட எதுவுமே தரல. கோரி அக்கா என்ன இப்படி இருக்காங்க? காலையில ஜக்குவுக்கு ஏதாவது சாப்பிட தயார் பண்ணி கொடுக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்லயும் சாப்பிட எதுவும் இல்ல. சோனா ஆண்டி, சீக்கிரம் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, வயிறு ரொம்ப பசிக்குது. சரி ஜக்கு, நீ பத்திரமா குக்கு கூட வீட்லயே இரு. 10 நிமிஷத்துல உனக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன குருவி ஜக்குவுக்கு உணவு எடுக்கிறதுக்காக வெளியில பறந்து போச்சு. குக்கு, நீ பத்திரமா வீட்லயே இரு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஜக்கு, எங்கேயும் வெளியில போகாத. வீட்ல பெரியவங்க யாரும் இல்ல. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. இங்க பாரு குக்கு, நான் எங்க அப்பா அம்மா கிட்டயே சொல்ல மாட்டேன், உங்க அம்மா கிட்டயா சொல்ல போறேன். இப்படி சொன்ன ஜக்கு உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து போனான். ஜக்கு ஏற்கனவே கோரிக்காவத்து கூட நிறைய தடவை தன்னோட மாமா வீட்டுக்கு போனதால அவனுக்கு வழியில எந்த சிரமமும் இல்ல. சீக்கிரமா மாமா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வரத்துக்குள்ள திரும்பி வரணுங்கிற எண்ணத்துல ஜக்கு ரொம்பவும் வேகமா பறந்து போயிட்டு இருந்தான். இதே சமயத்துல சோனா குருவி ஜக்குக்காக ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்த சோனா குருவி ஜக்கு வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அம்மா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஜக்கு கேட்கவே இல்ல. வீட்டை விட்டு வெளியே பறந்து போயிட்டான். எனக்கு அப்பவே தெரியும் ஜக்கு இப்படி பண்ணுவான்னு. ஆனா அவங்க அம்மா நம்ம பேச்ச காதுல வாங்கவே இல்ல. இப்ப நான் எங்க போவேன்? அவனை எப்படி தேடுவேன்? இப்படி வாய் விட்டு புலம்புன சோனா குருவி பிறகு ஜக்குவை தேட வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி நதிக்கரை, அருவிக்கரை, அப்புறம் மலைப்பகுதி, இப்படி எந்த இடத்தையும் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தது. ஆனா ஜக்கு கிடைக்கவே இல்ல. ஜக்கு எங்கேயும் கிடைக்கவே இல்ல. கோரி அக்கா வந்து என் பையன் ஜக்கு எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி பேச்சு கடங்காத பையனை எல்லாம் எந்த அம்மாவும் அடுத்த வீட்டுல விட்டுட்டு போகக்கூடாது. தான் கையோட அழைச்சிட்டு போகணும். இப்படி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்புறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. சோனா குருவி தன்னோட வீடு வந்து சேர்ந்தப்ப கோரிக்காங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தது. சோனா, என்னோட பையன் எங்க? குக்கு மட்டும் தனியா வீட்ல இருக்கான். அவனை கேட்டா ஜக்கு எங்கேயோ வெளியில போயிட்டான்னு சொல்றான். கோரி அக்கா, நீங்க போன உடனே ஜக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். அவனுக்கு உணவு தேடுறதுக்காக ஜக்குவையும் குக்குவையும் வீட்டுல விட்டுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறப்ப ஜக்கு இல்ல. குக்கு எவ்வளவோ வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதையும் மீறி ஜக்கு வெளியில போயிட்டான். சோனா, இப்படி சொன்னா எப்படி? நான் உன்னை நம்பி தானே என் பையனை விட்டுட்டு போனேன். கோரி அக்கா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் அவனை இந்த காடு பூரா தேடி பார்த்துட்டு தான் நான் வரேன். அவன் எங்கேயும் இல்ல. எங்க போனானே தெரியல. கோரி ஆண்டி, நானும் ஜக்கு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்ல. பிடிவாதமா வெளியில போயிட்டான். குக்கு, வாயை மூடிட்டு உட்காரு. வர்ற ஆத்திரத்துல ஓங்கி ஒன்று போட்டுடுவேன். சோனா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பையன் நல்லபடியா என்கிட்ட வந்து சேரணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னையும் சரி உன் பையனையும் சரி உயிரோட விட மாட்டேன். கோரி அக்கா, என் மேல நீங்க கோவப்படுறது தப்பு. என் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாம் உங்க பையன் மேலதான். இந்த சமயத்துல குக்கு அவங்க மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். டேய் ஜக்கு, நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்க? உங்க அம்மா எங்க? அத்தை, எங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு அங்க போக பிடிக்கல, அதனால தான் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் ஜக்கு, அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த? ஆமா அத்தை, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் மாமா எங்க? மாமா ஒரு வேலையா தூரமா உள்ள காட்டுக்கு போயிருக்காரு. உங்க மாமா வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி அத்தை, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பார்த்துட்டு வரேன். டேய் ஜக்கு, இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல இல்ல, எனக்கு விளையாண்டாலே போதும், பசி எல்லாம் பறந்து போயிடும். இப்படி சொன்ன ஜக்கு தன்னோட நண்பர்களை பார்க்க வீட்டை விட்டு வெளியில பறந்து போனா. இப்படி ரோனிக்குரியோட மாந்தோப்புக்கு போய் ஆசை தீர மாம்பழங்களை சாப்பிட்டான். பிறகு தன்னோட நண்பர்கள் கூட ஊஞ்சல் ஆடி விளையாண்டான். கோரிக்காக தன்னோட பையனை எல்லா இடங்கள்லயும் போய் தேடி பார்த்துட்டு இருந்தது. பிறகு ராத்திரி ஆச்சு. நாள் பூரா இப்படி விளையாண்டுகிட்டு இருந்த ஜக்கு தன்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அத்தை கூட படுத்து தூங்கிட்டான். அந்த சமயம் வேலையை முடிச்சுட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. என்னங்க, நான் சொல்றதை கேட்டு கோவப்படாதீங்க. நான் என்னோட தோழி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஜக்குவை சோனா குருவி வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு போய் வந்து சோனா வீட்டில் போய் பார்க்குறேன், ஜக்கு அங்கே இல்லை.
ஜக்கு சோனா குருவி வீட்டுல இல்லையா? என் பையன் எங்க போயிட்டான்? என்ன ஆனா? சோனா குருவியை கேட்டா ஜக்கு பசிக்குதுன்னு சொன்னான். அதனால அவனுக்கு உணவு எடுக்க நான் வெளியில போனேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி வந்து பாக்குறப்ப ஜக்கு வீட்டுல இல்லைன்னு சொல்லுது. கோரி, நீயும் சோனாவும் சேர்ந்து என்கிட்ட என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? இங்க பார், இப்ப நான் சோனா குருவி வீட்டுக்கு போறேன். ஜக்கு மட்டும் எனக்கு கிடைக்கல, நீயும் சோனா குருவியும் உயிரோட இருக்க முடியாது. இப்படி கோவமா பேசின காலுக்காகவும் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, சோனா, கதவை தர. என் பையன் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா நீங்க எல்லாம் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கதவை தர சீக்கிரம். காலுக்காகத்தோட இந்த குரலை கேட்ட எல்லா பறவைகளும் அங்க வர ஆரம்பிச்சாங்க. காலுக்காகத்தோட சத்தத்தை கேட்ட சோனா குருவியும் வெளியில வந்துச்சு. சோனா, என்னோட பையன் ஜக்கு எங்க? காலண்ணா, கோரிய கதை உங்க பையனை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு என் வீட்டுல விட்டுட்டு போனாங்க. நான் அப்பவே ஜக்கு சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், அவனை உங்க கூட கூட்டு போங்கன்னு சொன்னேன். அதையும் கேட்காம எங்க வீட்டுல விட்டுட்டு போனாங்க. அவன் பசிக்குதுன்னு சொன்னதாலதான் அவனுக்கு உணவு எடுக்க நான் வெளியில போனேன். திரும்பி வந்து பாக்குறப்ப அவன் வீட்டுல இல்ல. இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? காலு, ஃபங்க்ஷனுக்கு போன உன்னோட மனைவி பையனை கூட கூட்டிக்கிட்டு போகாம இன்னொரு வீட்டுல விட்டுட்டு போனதுதான் தப்பு. மனைவிய கண்டிக்க வழி இல்லாத நீ எதுக்கு இன்னொரு வீட்டுல வந்து சத்தம் போடுற? ஆமா காலு, புறா சொல்றதுதான் சரி. நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போய் உன் மனைவியை கேளு, எதுக்காக நம்ம பையனை இன்னொரு வீட்டுல விட்டுட்டு போனன்னு. காலு, தப்ப உங்க பேர்ல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இன்னொரு வீட்டுல, அதுவும் இந்த ராத்திரியில வந்து சத்தம் போடலாம்? அங்க இருந்த எல்லா பறவைகளும் சோனா குருவிக்கு ஆதரவா பேச எதுவுமே செய்ய முடியாத காலுக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச ஜக்கு அவசர அவசரமா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போனான். டேய் ஜக்கு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வர? ராத்திரி பூரா எங்கடா இருந்த? ஜக்கு, நீ எங்க இருக்குன்னு தெரியாம அம்மாவோட உயிரே போயிடுச்சு. நீ எங்க இருந்துடா வர? ஜக்கு திரும்பி தன்னோட வீட்டுக்கு போறத பார்த்த எல்லா பறவைகளும் காலுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. சோனா குருவியும் அங்க பறந்து போச்சு. அப்பா, எனக்கு சோனா ஆண்டி வீட்டில் இருக்க பிடிக்கல, அதனால தான் எனக்கு பசிக்குதுன்னு போய் சொன்னேன். சோனா ஆண்டி எனக்கு உணவு தேட வெளியில போனாங்க. உடனே நான் கிளம்பி மாமா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் ஜாலியா விளையாண்டேன். ராத்திரியே கிளம்பி வரலாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் விளையாண்ட களைப்புல அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். எல்லா பறவைகளுக்கும் எதிர்க்க ஜக்கு இப்படி சொன்ன உடனே காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ரொம்ப அவமானமா போயிடுச்சு. காலண்ணா, நடந்த உண்மை என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? நடந்த தப்பு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பையன்தான், வேற யாரும் கிடையாது. இதுக்கப்புறமாவது மத்தவங்க மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இனிமே எந்த காரணத்துக்காகவும் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன். தயவு செய்து நீங்களும் இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மத்தவங்க மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் வீட்டுல உள்ளவங்கள பத்தி யோசிச்சு பாரு. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறமாவது உன் வீட்டுல உள்ளவங்கள திருத்த முயற்சி பண்ணு. காலுக்காகவும் கோரிக்காகவும் முதலா இப்பதான் அவங்க மேல எவ்வளவு தப்பு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால உண்டான வெக்கத்துல எதுவுமே பேசாம நின்னாங்க.